நாமத்திற்கு சோத்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். லூக்கா 10:42 மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, மாத்தாளும் மரியாளும் சகோதரிகள். ஆனால் இயேசு வருகிறார் என்று தெரிஞ்சோன்ன மாத்தாள் ஓடி போய் வீட்டு வேலைகளை ஒழுங்கு பண்றாங்க. ஆனா மரியாள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா மரியாள் மாத்தாள் புலம்புறாங்க, மரியாள் ஒரு வேலையும் செய்கிறா இல்ல அப்படின்னு சொல்லி. அதுக்கு இயேசு சொல்லுகிறாரு, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்களும் இப்படித்தான் வீட்டு ஒழுங்குகளை பார்க்கறதுலயே எங்களோட நேரங்கள் போய்கொண்டே இருக்கல்ல. ஆனா எது நல்ல பங்கு? ஆண்டவருடைய வேதத்தை தியானிப்பதும் அவரை தேடுவதும் ஜெபிப்பதும் நல்ல பங்கு. ஆனா அதை மட்டும் செய்யறதுக்கு எங்களுக்கு டைமே இல்லாம இருக்கும் இல்ல. ஆமா, ஆண்டவர் அதிகமா தேடுங்க. நல்ல பங்கு எதென்று தெரிந்து கொள்ளுங்க. நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாடுகளும் எல்லா துன்பங்களும் நம்மை விட்டு விலகி போக வேண்டும் என்றால் நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டுமே நமக்கு போக முடியாத அளவுக்கு அவ்வளவு தடை. ஏன்னா அன்றைக்கு தான் எங்களுக்கு அநேகமான வேலைகள் வந்து கொண்டிருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. எங்களோட வாழ்க்கைக்கு, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எது நல்ல பங்கு என்று தெரிந்து கொண்டு அதை செய்கிறவர்களாக நாங்க இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு விசேஷமானவங்களா இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, நீங்க பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. மரியாளை போல நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவ சமூகத்திற்கு ஓடி வரவும், அனுதினம் ஜெபிக்கவும், உம்மோடு வாழவும், உம்மை தேடவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமீன். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை தினமும் தேடுங்கள். அவர் வழியில் நடந்து வாங்க.